ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி ஒரு ப்ளாக் பார்க்கலாமா வாங்க, மினி விளாக் ஆட்ட. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம்மா. ஸோ ட்ராவல் பண்ணிக்கிட்டே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற சைடு பார்த்திங்கன்னா ஏதோ கோவில் விசேஷம் இருந்துச்சு. அப்போ கூட்டம் நிறையா இருந்துச்சா. ஸோ வழியெல்லாம் மறைச்சி நின்றுருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் வழியெல்லாம் விட்டாங்க. வழி விடுறப்போ பார்த்திங்கன்னா பசங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பாசம் காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்களோட தேசப்பற்று இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொண்ணுங்களும் இருப்பாங்க. பொண்ணுங்க இருக்கிறத விட பசங்க பார்க்குறது பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பசங்க தான் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற பசங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்ல, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசம், இந்த ஒற்றுமை எப்பயுமே எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் அலச போடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டாச்சு. நான் ட்ரெஸ்ஸு எப்பயுமே சேர்த்து வச்சு தான் போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வாஷிங் மிஷினை இது பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸையும் மொத்தமாக தான் போடுவேன். போட்டுட்டு வாஷ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஈவினிங் டைம் தான் ஆச்சு. அதனால் டீ போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு டீ தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு டீ காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். டீ காஃபின்னா எனக்கு ரொம்ப அது என்னமோ தெரில, ரொம்ப இதாகிடும். மேரேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டீ காஃபி மேலே இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. ஸோ அது என்னமோ தெரில, நம்ம வீட்டில் இருக்கிறனாலையும் என்னமோ தெரியல, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு டீ காஃபி மேலே. அது குடிக்கிறப்ப தான் நம்மளுக்கு திங்கிங் நல்லா திங்க் பண்ண முடியும். சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். காஃபி குடித்தா வயிறு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவே டீ குடித்தா ரொம்ப பிரெயினை சுறுசுறுப்பாக ஆக்கிற மாதிரி இருக்கும். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. எனக்கு அப்படி தான் தோணும். டீ நல்லா குடிக்கிறப்போ நல்லா பிரெயின் ஸ்பீடாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவே காஃபின்னா வயிறு ஃபுல் அண்ட் ஃபுல்லான மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ஒரு 2-3 டைம் போட்டு நல்லா அலசினா தான் அழுக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் செய்ய வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஜூஸ் இருந்துச்சு. எனக்கு சாப்பாடு சாப்பிட இஷ்டமே இல்லை. ஸோ அதனால் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலான்ட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் சன்னுக்கும் மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துர்லான்ட்டு நான் மட்டும் ஜூஸ் குடித்தேன். எனக்கு எப்பயுமே டீஹைட்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும். வெளியில் போனால் ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஜூஸு இல்லைனா தண்ணி அந்த மாதிரி நிறைய முக்கால்வாசி ஜூஸ் குடிக்கணும் போலேயே இருக்கும். அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு ஸோ தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்து ஒரு 2 டம்ளர் குடிக்கலான்ட்டு 2 டம்ளர் குடித்தேன். அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சாம்பார் இருந்துச்சு. மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சுருந்தேன். அதை சூடு பண்ணி அந்த சாம்பார் வச்சு கொடுத்துட்டாச்சு. எப்பயுமே நைட்டில் தோசை சாப்பிட்றத விட இட்லி சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஸோ நான் மாவு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேன். தோசை மாவு தான் இருந்துச்சு. அதனால் தோசையே ஊற்றிட்டேன். இல்லைனா இட்லி கூட செஞ்சுருக்கலாம். ஸோ இட்லி தான் மோஸ்ட்லி செய்யணுன்னு ஆசைப்படுவேன். பட் இட்லி செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஊற்றி குடித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபில் ஆச்சு. பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிட்டு இருந்தோன்னா அப்புறம் கிருகிருன்னு வந்துடும். நம்மளும் சாப்பிட்ணும், அவங்களுக்கும் ஊற்றி கொடுக்கணும். ஸோ அதனால்
சைட் பை சைடு தோசை ஊற்றிக்கிட்டே வந்து குடிச்சிட்டு இருந்தேன். நம்மளும் சாப்பிட்ணும், அவங்களுக்கும் ஊற்றி கொடுக்கணும். சைட் பை சைட் பண்ணால் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணுமில்ல. ஸோ ஓவரால் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் வந்து அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.